நீ அடுத்த ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் சொல்லக்கூடாது. ஜஸ்ட் பாருங்க, நான் தெரியுற பாயிண்ட் நீ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முன்னாடிலாம் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் கிடையாது, குரூப் டிஸ்கஷன். நீங்க உங்களுக்குள்ள பேசுறது நாங்க பார்க்கறோம், அவ்வளவுதான். நீ சத்தமா பேசுறாங்க, அதுக்காக நீங்க சொல்லலாம். நீ பேசுறது எல்லாரும் கேட்கணும். நீ எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்க அந்த குரூப்ல பார்த்து பேசுங்க. ரைட்? ஏன் அப்படின்னா நீங்க ஒருத்தர் பார்த்து பேசுறீங்க அப்படின்னா மார்க் குறைஞ்சிடும். எல்லாரையும் வசத்துக்குள்ள கொண்டு வர நீ என்ன பாயிண்ட் சொல்ற எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்காக நம்ம லீடிங் ஆக்டிவிட்டி தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி. ஸோ குரூப் டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லீடர் எவ்வளவு தூரம் தன்னோட விஷயத்தை எந்த டீமுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. வால்யூம் கேட்குது. அதே மாதிரி பாயிண்ட் கொடுக்கும்போது எல்லா பாயிண்ட்டும் நீங்களே சொல்லணும் நினைக்கக்கூடாது. 2-3 பாயிண்ட் விட்டுட்டு மற்றவங்களும் வாய்ப்பு கொடுக்குற ஆளாக இருக்கணும். அதனால போஸ்ட் பண்ணிட்டு டக்குனு விட்டுருங்க. சேலரி கம்மியாக இருக்கும், இல்லைன்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும். ஏன்னா ப்ரைவேட்லாம் அவங்களோட மேனேஜர் அவங்களுக்கு தான் இது சொல்லுவாங்க, கம்பல்ஷன்ஸ் வச்சு தான் அவங்க வேலை ஆகும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேலை ஆகும். அதுபடி பார்த்தா நம்ம கவர்மெண்ட் ஜாப் செஞ்சு சொல்லலாம். அதே மாதிரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு ப்ராடக்ட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும். டேக்ஸ் அதெல்லாம் கம்மியாக இருக்கும். ப்ரைவேட் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக்ஸ் அதிகமாக இருக்கும். அதான் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஜாப். நம்ம பெஸ்ட் ஜாப் சொல்லி கவர்மெண்ட் ஜாப் சொல்லி ஷோர் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் ஜாப் பற்றின ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே சொன்னாங்க. ஷோர் கம்பெனி இருக்குது. இப்போ கவர்மெண்ட்டில் மட்டும் நம்மளுக்கு தெரியாது, ப்ரைவேட்டில் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல தான் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஹையாக இருக்குது. உங்கள் 2 பேரையும் பீட் பண்ணிட்டு இவர் வந்துட்டு இருக்காரு. அதான் ஸ்பெஷாலிட்டி ஃப்ரெண்ட். தட் இஸ் அப்சர்வேஷன் யூ ஆர் சப்போஸ் டு பிளான். 2 பேரும் பிரமாதமான 2 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் 3வது ஒருத்தர் அதெல்லாம் இல்லை பாட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணி இவரோட பாயிண்ட் எடுத்து வச்சுட்டாருன்றது தான் டாப் மோஸ்ட் ப்ரொசீஜர். நம்ம வந்து ப்ரைவேட் ஜாப்ல வந்து எல்லாத்துக்கும் டேக்ஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, நம்ம டேக்ஸஸ் வந்து நம்ம ப்ரைவேட்ல வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்ம டேக்ஸஸை கிரியேட் பண்ணணும். நம்ம ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணோம்னாக்கா அது டேக்ஸ் என்ன அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்ல வந்து உங்களுக்கு கம்மியாக ஒரு ரேட்டு கம்மியாக அதெல்லாம் ப்ரைவேட்ல வந்து நம்மளா ஓன் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணணும். சொல்ல போனாங்க நீங்கள் இதில் வந்து பிஸ்னஸ் அந்த எத்திக்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக ஒரு விஷயத்தையும் நீங்கள் எப்படி செய்யலாம்ன்றதை கற்றுக்கிட்டீங்க இன்னும் ஈஸியாக இருக்குது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிற வேலையை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் அப்படி கிடையாது. நம்மளுக்கு என்ன சொல்லணும் அந்த வேலையை நம்ம நீட்டாக செய்யணும். அதுதான் ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அது நீங்கள் முடிஞ்ச அளவு பிஸ்னஸ் எத்திக்ஸை கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா ப்ரைவேட் அந்த ஓன் கம்பெனியை நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி இவர் பேசும்போது அந்த தலையை பிக்சர் கொடுக்கறதுலாம்
சரி ஃப்ரெண்ட், அடுத்தவங்க பேசுறதுக்காக நீ வெயிட் பண்ணணும் இல்லை. உனக்கு வந்து பாயிண்ட் வந்து அதுக்கப்புறம் நீங்க பேசலாம். ப்ளீஸ் ப்ரொசீட். பாயிண்ட்ஸ்லாம் நம்ம அடுத்தவங்க எடுத்து கொடுத்தாங்க. ப்ரொசீட் ப்ரொசீட். இது மாதிரி புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. அந்த டேட்டாஸ் கொடுக்கறது ரொம்ப வேல்யூபிளா பார்க்கணும். டிஸ்கஷனை பொறுத்த வரைக்கும் பண்ண வெறுமனே ஓவராலா சொல்லாம அந்த பாயிண்ட்ஸ் புள்ளி விவரங்கள் கொடுக்கறது பிளஸ் பிரைவேட் ஜாபை பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன மாதிரி இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ரெஸ்பெக்ட் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாரு. வேலைக்கு போற அவங்க வயசாகி போற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றாரு. பிரைவேட் ஜாபை பார்த்தீங்கன்னாக்கா அப்படி கிடையாது. உங்களுக்கு எப்போ சொல்லலாம் அப்போ சொல்லலாம் அப்போ முடியும். உங்கள் ஓன் கம்பெனி ஓகேவா? ஓன் கம்பெனி நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வந்து அவங்க கொடுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இது எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் நீங்கள் அங்கே வந்து பார்ட்டி பண்ணாமல் நீங்கள் பேக் பண்ணுறதா கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதாக இருக்கும். ப்ரைவேட் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஓன் கம்பெனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான மணி காசு எல்லாமே உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு உங்களுக்கு சேர்ந்து. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். கவர்மெண்ட்டில் வந்து ஏஐனாக்க உங்களுக்கு பென்ஷன் இதெல்லாம் வரும். ஓகே, நீங்கள் ப்ரைவேட்டில் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் ஓனாக அந்த பிஸ்னஸை கற்றுக்கலாம். இன்னும் டீப்பாக சொல்லணும்னா நீங்கள் உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கலாம்.
நீங்க கான்ஃபிடென்ட்டாக ப்ரொசீட் பண்ணுறா. பத்து நிமிஷம் போயிட்டு இல்லை ஃபுல்லாக பார்க்கணும். க்ளோஸ் பண்ணி